Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது முட்டைக்கோஸ் பரோட்டா. அதாவது ஆலு பரோட்டா மாதிரியே நம்ம வந்து முட்டைக்கோஸ்லயும் பரோட்டா செய்யலாம். அது மட்டும் இல்லாம காலிஃப்ளவர் பரோட்டாவும் செய்யலாம். காலிஃப்ளவர் பரோட்டா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இப்போ வந்து முட்டைக்கோஸ் பரோட்டா என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எப்படி செய்யணும்ங்கறத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோதுமை மாவு நம்ம 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஓமம், கஸ்தூரி மேத்தி இலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து இந்த மாவு இழுத்துக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்குறோம். இதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி நல்லா கிரேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம முட்டைக்கோசையும் அரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பரில் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இது செய்கிறப்ப என்னென்னா உப்பு ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக தூவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். இப்போ சாப்பரில் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இந்தளவுக்கு நறுக்கிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிட்டோம். இது கூட பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சும் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நான் வந்து இன்றைக்கி அப்படியே பொடியாக நறுக்கி அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னா தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறப்போ லைட்டாக உப்பு வந்து தூவிக்கலாம். உப்பு மிளகுத்தூளும் தூவிட்டு அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கு முட்டைக்கோஸ் ரெடி பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிட்டோம். இது கூட என்னென்ன இருக்குன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, முட்டைக்கோஸ் வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா சப்பாத்தி மாவு கூட ஓமம், ட்ரை லீஃப் அதாவது வெந்தயக்கீரனோட ட்ரை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம சின்னதாக உருண்டையை எடுத்துக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ஒரு 3 சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ரொம்ப பெருசு போட வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். இந்த சைஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா தொட்டினா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 3 பால் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வரமாவு போட்டுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி லைட்டாக இப்போ வந்து ஆல்ரெடி வந்து முட்டைக்கோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம தூவிக்கலாம். ஏன்னா இது வந்து டக்குன்னு என்னென்னா தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிடும் முட்டைக்கோஸில். அதனால் கலந்து வச்சுன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். மேலே மட்டும் தூவிக்கலாம். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏர் வந்து அதாவது இதாகும். இதை அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது பொறுமையாக பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம மெதுவாக தேய்க்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வரும். உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும்னா உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கும். இப்போது ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 2 சைடுமே பாருங்கள். இது வந்து ஒரு மெத்தட். கையிலேயே வந்து இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே தள்ளிட்டு அவ்வளோதான். ஒன்று தேய்ச்சிட்டும் பண்ணலாம், இல்லை கையிலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வரமாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏர் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து ஹோல் ஆகிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சிட்டே வாங்க.
இந்த இடத்துல ஏர் இருக்குது. இப்போ என்னென்னா ரொம்ப அழுத்தி தேய்ச்சின்னா ஹோல் ஆகிடும். அதனால் பொறுமையாகவே அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம். தவாவில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தவா மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இல்லை உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வேகணும். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து என்னென்னா சைட் டிஷ் என்னென்னா நம்ம பிக்கல் வச்சுக்கலாம், ரைத்தா இருந்துச்சுன்னா ரைத்தா வச்சுக்கலாம், ப்ளெயின் கர்டு கூட வச்சு சாப்பிட்லாம், பட்டர் போட்டு கூட நம்ம வந்து அதாவது இந்த முள்ளங்கி பராட்டா சுடலாம். இடையில கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து என்னென்னா சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட வேண்டாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்ததும் சுட்டலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தயிர் இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குது என்னென்னா ஊறுகாய். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான முட்டைக்கோஸ் பரோட்டா வித் ஊறுகாய் ரெடி. முட்டைக்கோஸ் பரோட்டா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா கட்டாயம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்ற எவர்கள் தவம். துறவியருக்கு உணவு முதலான பொருட்களை தந்து உதவுவதற்காகவே இல்லறத்தார்கள் தவம் செய்தலை மறந்து விட்டார்களோ?